டேய் மத்த வந்து வேண்டாம் தெரியலடா. அந்த புளிய மரத்துக்கு பின்னாடி போ பாப்பா. நீ தானா நீங்க? வாமா. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம்பா. வணக்கம் 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 வணக்கம். வேண்டியாகிவிட்டது. ஆனா நீ நடத்தும் நாடகத்தின் விளக்கம் வேண்டுமானதும் எல்லாம் வேண்டியாகி விட்டது. நடத்தக்கூடிய நாடகத்தின் விளக்கம் தேவை. என்ன ஊர்ப்பா? ஓ என்ன ஊரு? தென்கீரனூர். தென்கீரனூர் கிராமத்தில் எதற்காக தெருக்கூத்து இரண்டு அந்த முத்துமாரி அம்மனுக்காக பூயாத்தன் திருவிழா முன்னிட்டு தேர் திருவிழா ஆடல் பாடல் தெருக்கூத்து அப்படி பலவிதமான நிகழ்ச்சிகளை வைத்து அந்த முத்துமாரி அம்மனுக்காக தெருக்கூத்து வச்சு கோலத்தாய் விட்டு வகையரா சேர்ந்த இன்று அவங்க வகையரா தெருக்கூத்து கோலத்தாய் கோலத்தாய் வகையராவை சேர்ந்தவர் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து நாளைக்கு உபயம் இன்று உபயதாரர்கள். ஆமா ஆமா தம்பி. கடல் சூழ்ந்த புவி என்ற இடம் உண்டோ உன்னை கனவிலும் மறவேற்ற போதுமே உன்னை கனவிலும் மறவேற்ற போதுமே கனவிலும் மறவேன் எப்போதுமே. இந்த அம்மனை நம்பி வணங்காதவங்க யாருன்னா இருக்க முடியுமா? எப்படி இந்த அம்மா வணங்காம இருக்க முடியும்? அதானே அந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே தாய் யாரு கேட்டா இந்த மகமாரி அம்மன் தான். இந்த மகமாரி அம்மன் தான். இந்த உலகத்துல ஒருத்த மட்டும் தான் வணங்க மாட்டான். யாரு இது? இந்த பேமணி தான். அப்படிலாம் சொல்லாதடா. இந்த அம்மனை சாமி வேண்டனா மாமியார் வேண்டாங்க. இந்த அம்மனை ஒரு தெருவா இருக்கட்டும் இல்ல 4 தெருவா இருக்கட்டும் இல்ல 4 வீடா கூட இருக்கட்டும் 40 வீடு இருந்தாலும் சரிதான் 4 வீடு இருந்தாலும் சரிதான். ஒரு 3 செங்கல் நட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் கொட்டி ஒரு சும்பு நேரா கூட வச்சு வேப்பல வச்சு அம்மா நம்ம ஊரு குலதெய்வம் தாயே முத்து மகமாரி அம்மன் தாயே எங்க பாவத்தெல்லாம் போக்க வேண்டும் அப்படி என்று பாவத்தை ஒழிக்கணும் போக்க வேண்டும் அப்படி என்ன நம்ம கை தொழுகிறோம். அந்த அம்மனை திருவிழா செய்யறாங்க. அதே போல தம்பி இந்த நாடகத்தை நடத்தும்படியா வந்திருக்கிறோம். நாடகத்துல எவ்விதமான குற்றங்கள் இருந்தாலும் அதோ தங்கள் வீட்டுல ஒரு பிள்ளை தவறு செய்துட்டா எப்படி மன்னித்து காத்து ரசிக்கின்றீர்களோ அதே போல எங்க 16 பேரையும் தங்கள் வீட்டு பிள்ளையாக பாவித்து மன்னித்து காத்து ரசிக்க வேண்டும் அப்படி என்று இரு கரம் தூக்கி சிரம் தாய்ச்சி வணங்குகின்றேன். வணக்கம் இன்று நடத்தக்கூடிய இன்று நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் கணவன் உயிரை காத்த கற்பகவல்லி என்னும் கணவன் உயிரை காத்த கற்பகவல்லி என்னும் சண்டன் சண்முக பெருமான் சண்டை. கணவன் உயிரை காத்த கற்பகவல்லி என்னும் கணவன் உயிரை காத்த கற்பகவல்லி என்னும் சண்டன் சண்முக பெருமான் சண்டை. சண்டன் சண்முக பெருமானுக்கு சண்டை. சண்டை சண்டன் என்றால் யமன். யமனுக்கும் முருகப்பெருமானுக்கும் யமனுக்கும் முருகப்பெருமானுக்கு சண்டை. கடிகாரம் 3:50 ஒளி போது கடிகாரம் மண்டை எத்தனை மணிக்கு மண்டை ஓடியா? அப்போ அந்த நாடகத்திலே வரக்கூடிய ஜெயசேன மன்னன் ஆண்டு வரக்கூடிய ஜெயசேன மன்னன் தர்பார் அன்னவரால் மற்ற சேன மன்னன் தர்பார்
என்னென்னைக்கும் சுகமாக வைத்திருப்பாய். வணக்கம் 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 வணக்கம். நல்ல வைத்திருப்பாய். பேசக்கூடாது பாப்பா. உபதி சபையை பார்த்துனியா? பேசாத. இரே பேசாதீரே. உபதி சபையை பார்த்துனியா? சபையை பார்த்து எப்படிப்பட்ட சபை? லட்சுமி கடாட்சிபுரம் சபை. எத்தனை கூட்டப்பட்ட சபை? அந்த முத்துமாரியம்மனுக்காக பூலாத்த திருவிழா. திருவிழா தம்பி உபதி 5,00,000 கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபர சக்தி சக்தி ஒன்று சமய 16 கட்டிருக்கக்கூடிய தம்பி அந்த அம்மாவுடைய அவதாரமோ எத்தனை அவதாரம்டா? 64 பீடம். தம்பி காஞ்சியில காமாட்சி, மதுரையில் மீனாட்சி, காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, படகோட்டி ரேணுகை அம்மா போட உராட்சி. அம்மா அவங்க அம்மா யாச்சு அப்படி ஓயாமல் எடுத்த தம்பி அந்த முத்துமாரியம்மன் பாதத்திற்கும் நாடக பேராசிரியர் கலை மாமணி விருது பெற்ற சேகரையா பார்த்திருக்கோம் மற்றும் கிருஷ்ணயா பார்த்திருக்கோம் நம்முடைய குழுவினருக்கும் தம்பி அன்பு உள்ளம் படைத்த அருமையை தாஜிமார்களுக்கும் கட்டுணர்ந்த கணவர்களுக்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி ஒரு வணக்கம் தான். என்னுடைய விளக்கம்
அதுக்கு பதி ஐயா விளக்கம் விளக்கப்படுத்தி விட்டது. எப்படி விளக்கம் இந்த ஜெயமாபுரி பட்டத்து ஆழ்வார்க்குரிய ஆஹா. ஜெயசேன மன்னர் ஜெயசேன மன்னர். தம்பி ஆ ஜெயமாவரி பட்டணத்தை ஆ ஆ. சீரு சிறப்போடும் ஆட்சி செய்யக்கூடிய எவ்வித குறையில்லாமல் ஆ ஆ. ஆட்சி செய்யக்கூடிய ஆ ஆ. தம்பி ஓ. பெயரோ ஆ. ஜெயசேன 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 ஜெயசேன. ஏய் ஏய் நாடுங்களா ஜெயமாபுரி. ஜெயமாபுரி பட்டணம் ஜெயசேன மகாராஜா ஆ ஆ ஆ. ஜெயமாபுரி பட்டணம் ஆ ஜெயசேன படிக்க குப்பா. ஏ டாபரே அப்படி ஜெயமாவரி பட்டணத்தை செய்தியில குறைபாடும் இல்லாமல் நீதி நெறி தவறாத ஆட்சி ஆமாங்க ஆமாண்டா நம்பாச்சியா ஆ. ஜெயமாபுரி பட்டத்து ஆண்டவருக்குரிய ஜெயசேன மன்னனோட ஆட்சி. ஆட்சி ஆ தம்பி செங்கோல் ஆட்சி செங்கோல் ஆட்சி உங்க ஆட்சி ஆட்சி செங்கோல் ஆட்சி ஆமாண்டா. அது மட்டும் இல்லாமல் எனது நாட்டிலே எவ்வித குறைபாடும் இல்லாமல் குறைபாடு இல்லாமல் மாப்பிளா வாழை மாப்பிள முக்கணி முக்கரி நிறைந்த நாடு. தம்பி முக்கணி நிறைந்த நாடு ஆ மாப்பிள்ளை வாழை. வாழை எட்டு பத்தா கொடுத்து மாப்பிள வாழை சரி தையம் கருத்துல முக்கணி நிறைந்த நாடு நம்ம நாடு நம்ம நாடு. அப்படி ஜெயமாவரி பட்டணத்தில் தம்பி எனது ஆட்சி இருக்கின்றது ஆமா. நீதி நெறி தவறாமல் ஆ. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆ ஆ ஆமாங்க. கட்டுப்பாடு அப்படியாப்பட்ட ஆ. நீ தவறாம நான் ஆஹா. தம்பி நீ ஆட்சி விளையாட்டு தெரியுமா கட்டுப்பாடியா தம்பி போது ஓ அரசு தேரி நீ தவறாமல் ஆமா. ஆமாண்டா ஆறில் ஒரு கடமை ஆறில் ஒரு கடமை. நீதி தவறாமன் நீதி தவறாத ஆட்சி. அரசுக்குரிய வல்லவன் அரசுக்குரிய வல்லவன். ஆமாண்டா ஆஹா. தம்பி ஓ நமது நாட்டிலே ஆஹா. எதனா குறைபாடு விட்டா எந்த குறையும் இல்லைங்க. நாட்டுக்கு ஒரு பேரசனாக இருந்து விட்டால் ஆமா. ஏன்னா மூன்று செயல்பாடு செய்ய வேண்டும். தம்பி ஓ ஊருக்கு ஒரு தலைவர் வந்துடலாம் ஊருக்கு ஒரு தலைவரா கவுன்சிலர் வந்து விட்டால் கவுன்சிலரா வந்து விடலாம் ஆமா. நாட்டு மக்களுக்கு எவ்வித குறைபாடும் இல்லாமல் எந்த குறை இல்லாமல் என்ன செய்ய வேண்டும் தம்பி சொல்லுங்க. ஒன்று வெட்டி வைக்க வேண்டும் ஒன்று வெட்டி வைக்க வேண்டும். ஒன்று கட்டி வைக்க வேண்டும் ஒன்று கட்டி வைக்க வேண்டும். அது தவிர நட்டு வைக்க வேண்டும் ஆமா. இது என்ன தம்பி ஐயா ஒண்ணு கட்டி வைக்கணும். கோவிலோ சாவடியோ பள்ளிக்கூடமோ கட்டி வைக்கணும். கட்டி வைக்க அது வேண்டும் முடியாதவங்க அது பக்கத்துல ஏரியோ குளமோ வெட்டி வைக்கணும். ஏரியா குளமா வெட்டி வைக்க வேண்டும் அது முடியாதவங்க அந்த ஏரி கரை மேல ஒரு ஆலங்கனோ அரசங்கனோ நட்டு வைக்க வேண்டும் ஆமா. இந்த மூன்று செய்தா ஆமா. நாட்டு மக்களுக்கு ஒரு நாட்டு மக்களுக்கு நல்லது தம்பி ஓடு. அத மூன்று செய்த எனக்கு ஆஹா. எவ்வித குறைபாடும் இருந்தேன் ஆனால் தம்பி ஓ. அந்த ஐயனாகி பெருமதியாகணும் ஆ, அந்த லட்சம். எனக்கு பெருத்த குறை வைத்து விட்டேன் தம்பி என்னங்க, ஒரு நாட்டுக்கு ஓ, மகாராஜா போல அதான் அந்த ஜெயமாபுரி படத்துக்கே பெரிய நாட்டுக்கு நாட்டுக்கு பேராசிரியர் உனக்கே கோரனா இவருக்கே கோர வரும். தம்பி ஓ, எனக்கு திருமணமாகி ஓ கல்யாணம் ஆயிடுச்சா? திருமணமாகி ஆ. என்னுடைய மனைவி பெயரோ ஜெயமாலினி ஜெயமாலினி. ஏய், ஏய். அப்பா முன்னாடி பேசாதீங்க பாப்பா. என் கோவத்தை குறைவான ஆக்காதீங்க. ஜெயமாலியை திருமணம் செய்து ஜெயமாலினியை திருமணம் செய்து சந்தோஷமா இருந்தமே தவிர தவிர தம்பி ஓ அந்த அயனாகி பெருமதியாகனோ ஆ. எனக்கு பெருத்த குறை வைத்து விட்டேன் ஐயோ என்னங்க அவ்வளவு குறைந்தா குறை. தம்பி நான் என்னை வெற்றி சொல்வேன் செக்கத்தான குறையே
ஓ ஐயா அந்த ஐயனாகிய பிரபஞ்சவனோ எங்களுக்கு பெருத்த குறைத்து வைத்து விட்டார். ஐயோ என்ன குறை தம்பி, ஓ ஒரு ஆண் பெண் திருமணம் செய்து சந்தோஷமா இருந்து ஒரு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ பிறந்திருந்தா தம்பி, ஏன்னா பெற்றவளுக்கு தம்பி கொள்ளைக்கு ஒரு பிள்ளை வேண்டுமே, கொள்ளைக்கு புள்ள வேண்டாம். அப்படியாப்பட்ட எனக்கு இது தவிர மன்னனுக்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லையே. ஓ கல்யாணம் ஆகி 10 வருஷமா ஒரு புள்ள இல்ல. ஒரு ஆண் பிள்ளை இல்லையா? ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தம்பி ஒரு பிள்ளை கூட இல்லடா தம்பி. நான் உனக்கு கேட்கிற தப்பா நினைக்க மாட்டேன். உனக்குதான் புள்ள இல்லையா, உன் பொண்டாடி புள்ள இல்லையா? அப்படி தம்பி இருந்தாலும் நமக்கு பின்னால் அரசாள்வதற்கு ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ தேவை. அப்படி என்று என் மனைவி இருக்கின்றாள் பார், ஜெயமாலினி. அவருடைய தங்கை இருக்கின்றாள் பார், ஜெயசுந்தரி. ஏன்னா வேற ஒருத்தர் கட்டு வந்தான், வேற ஊர்ல ஏன்னா ஒரு பொண்ணை கட்டின்னு வந்தா, நாட்டுல பேர் பாதி, வீட்டுல பேர் பாதி, வீட்டுல பேர் பாதி, வாங்கிட்ட பேர் பாதி, பெட்ரூம்ல பேர் பாதி. கண்டிப்பா கேப்பாடா அருகட்ட பூ. அப்படி தம்பி பாகம் என்று ஏற்படும். அவனா என்னுடைய ஜெயசுந்தரி அவளை எனக்கு திருமணம் செய்து வைத்து ஆமாண்டா அவர் சொல்லிட்டு ஒரு நாயம் தான்டா. மொத பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வந்தா குழந்தை இல்ல. ஏன்னா ஜெயமாலினிக்கு ஜெயசுந்தரி ஒரு தங்கச்சி. ஓ தங்கச்சி கட்டு வந்தா அது வயிற்றுல ஒரு புழுவ இருக்கும். அது வயிற்றுல ஒரு குழந்தை பிறந்தா நாட்டை ஆளலாம். அப்படி தங்கச்சி கல்யாணம் கொடுத்தாங்க. தம்பி செய்து வைத்த உடனே தம்பி செய்து வைத்து எங்க அரண்மனைக்கு வந்த உடனே ஆமாண்டா அரண்மனைக்கு வந்து காலை வைத்த உடனே ஜெயசுந்தரி திருமணம் செய்து வாசப்பட காலை வைத்த உடனே என் பெரிய மனிதன் இருக்கின்றார் ஜெயமாலினி கர்ப்பமாகி விட்டா தம்பி. ஓ புரியுதாடா? ஜெயசுந்தரி வாசப்பட காலை எடுத்து வைக்கவோ ஒரு பெரிய பொண்டாடி போ 2 பேர் சேர்ந்த உடனே ஒரு கர்ப்பமாயிட்டாங்க. அவன் என்ன கேக்குறான்? வாடா என்ன வாடா எப்போ வாடா என்ன வர ப்ரோ அப்ப நம்பி கர்ப்பமா இருந்த உடனே எனக்கு பெரிய மணி இருக்கின்றால் பார், அழகான ஒரு ஆண் பிள்ளை குழந்தை அப்ப தங்கச்சி புண்ணியத்தினால ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து ஒரு நாட்டுக்கு தம்பி ஒரு நாட்டுக்கு பேரரசுடைய மன்னன் பிறந்து விட்டார். நாட்டுல மாதவரணம் மகிழ்வாரணம் பத்திர குலாப்புதல் தம்பி நம்ம ஜெயமாபுரியே ஒரே ஆர்ப்பாட்டம் தான்டா, ஒரே ஆளமா அப்படி சந்தோஷமா இருக்கின்றோம். தம்பி என்னுடைய நாடு இருக்கின்றது என்ன தெரியுமா? சொல்லுங்க. சொல்ற முடியா? மண்டலத்தனில் மாதமும் மழை, மண்டலத்தனில் மாதமும் நமது நாட்டிலே அதற்கு 3 மழை தவறாமல் பெய்கின்றதா? நமது நாட்டில் மும்மழை குறைபாடு இல்லாம 3 தரம் மழை பெய்யுது. நீதி நெறி தவறாட்சி மகாராஜாவுடைய அரசாட்சி தம்பி அலையும் கோவிலும் அது கலை பூஜையும்
3 வேளை தவறாமல் பூஜை நடக்கின்றதா? நம்ம தேவாலய படத்துல சிவன் ஆலயம், கிருஷ்ண ஆலயம், அப்புறம் அனைத்து ஆலயங்களும் 3 ஆலயத்திலும் 6 வேளை பூஜை நடந்தே நீ கூட பாருங்க. அம்மா பூஜை நடந்து தெரியுமா? விநாயகர் பெருமானுக்கு, நவகிரகத்துக்கு, விநாயகர் முருகனுக்கு, மாரியம்மன் எல்லாம் ஆராதனை அபிஷேகம் முடிந்து சகல ஆலயங்களும். ஆமாங்க. தம்பி அது மட்டும் இல்லாமல் கற்புடைய மாதரும் கற்பனையே தெய்வமா நமது நாட்டிலே கற்புடைய மாதர் அவரவருடைய கண் கண்ட கணவனையே தெய்வமா நினைக்கின்றார்களா? மகாராஜா அப்படி ஏமாதரே கணவனே தெய்வமா பொண்டாடி தொடர்பு கட்டாளி மோர்த்தாலே அடிக்கலாம். ஆமா யாரு என் பொண்டாடி என் பொண்டாடி விட்டாய் அப்பனா ஆடுறதுக்கு போனா குடிச்சு வீடு போனா அடிப்பாங்க. என்ன பண்ணுவான்? அது மட்டும் இல்லாமல் தம்பி வீட்டுல போன் எடுக்கிறது இல்ல. ஓஹோ தம்பி அது மட்டும் இல்லாமல் கீரியும் சர்வம் என்று சொல்லக்கூடிய பாம்பும் பாம்பு கீரி புலியும் ஒரே கிண்ணத்தில் பால் இருந்தமா உங்க ஆட்சியில. ஆமாண்டா பாம்பு கீரி புலி ஒரே கிணத்துல ஒரே கிண்ணத்தில் பால் குடிக்கும். பசுவும் புலியும் ஒரே துறையில ஒரே தொட்டியில் தண்ணீர் இருந்தமா ஒரே தொட்டியில. அப்படி அறிஞ்சிருந்தாலும் தம்பி புலி நினைக்குமா? புலி நினைக்குமா? பசுவே பசுவே நான் மட்டும் உன்னை தனியா தானகத்தில் பார்த்தா விடுவேனா அப்படி என்று மனதில் நினைக்குமா? நினைச்சாலே ஆங்குற சக்கரம் இருக்கின்றது பார். ஒரே நேர சென்று விடும். அப்ப சொல்லுமா இந்த ஜெயசேகரனுடைய ஆட்சியை இருந்தால் அடக்கமா அமைதியா இருக்க வேண்டும். ஆமா அப்படி என்று குடும்பராஜனோ கைக்கு பறக்கிடும். தம்பி அப்படி என் மகன் பிறந்தானே என் மகன் பெயரோ சாந்தசீல சாந்தசீல சாந்தசீல. ஒரே ஆம்பளை புள்ள பேரு சாந்தசீல. ஆமாண்டா தம்பி கல்விச்சாலைக்கு சென்று எவ்வித குறைபாடு இல்லாமல் சந்தோஷமா சீரு சிறப்பாக வளர்த்துக் கொண்டு வந்தான். ஆனால் அவனுக்கு திருமண வயது ஆகிவிட்டது. ஆமாண்டா நாட்டுக்கு பேரரசு மகனாச்சு. சாதாரண கல்யாணம் நடக்கும். நாங்க நாட்டுக்கு பேரரசு பையனுக்கு கல்யாணம் சொன்னா கோயில் மூலம் வைப்பாங்க. கரகாட்டம் கோயிலாட்டம் பாட்டு கட்சி அனைத்து ஆட்டங்களும் பாத்திரத்தை இசை கச்சேரி மாறி. ஆமாண்டா நான்கு முளைக்கும் அப்படியே சும்மா தக 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 நடக்கும். ஆமாண்டா ஆனால் என்னுடைய சாந்த சொல்லி இருக்கின்றான் அவனுக்கு திருமணம் செய்து உபதி என்னுடைய மருமகள் பெயரோ தம்பி கற்பகவல்லி கற்பகவல்லி கற்பகவல்லி. மருமகள் பேரே கற்பகவல்லி. மஞ்சளாபுரி பட்டி தாண்டி வரக்கூடிய மஞ்சள மகாராஜன் வந்த. ஆமாண்டா சொந்தத்துல போட கட்டும். சொந்தத்துல கட்டி கொடுத்து ஆமாடா தம்பி கட்டி கொடுத்து குறைபாடும் இல்லாமல் நானும் என்னுடைய 2 மனைவியும் தம்பி அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தமே தனியாக ஒரு அரண்மனை ஏற்படுத்தி ஏன்னா சின்ன பிள்ளைகள் தனிமையாக ஒரு அரண்மனை ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷமா இருக்கட்டும் அப்படி என்று. ஆமாண்டா தீர்க்க யாத்திரை காசி முதல் ராமேஸ்வரம் வரை தீர்க்க யாத்திரை சென்று 3 வருட காலம் ஆகிவிட்டது. ஆனால் என்னுடைய மனைவி இருக்கின்றார் ஜெயமாலினி அழைத்து ஒரு சில வார்த்தைகள் ஆட வேண்டும். அதனால் என் மனைவி இருந்தால் ஜெயமாலினி அது சீக்கிரம் ஜெயமாலினி தற்போ
ஏய்